ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நேம் சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல்ல சீசன் 2ல எபிசோட் 48 தான். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. கமாண்டர் லீ நம்ம ஹீரோவை லைட் ஸ்பிரிட்டுக்காக சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அதுல நம்ம ஹீரோவுமே லைட் டிராகனை கொண்டு வந்து அந்த ஆளை பிரதர்னு சொல்ல வச்சிருப்பான். சோ அதுக்கப்புறமா அந்த லைட் ஸ்பிரிட்டை ஹீரோவுமே ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மொத்த ஆர்மியுமே செத்து போனவங்களுக்காகவும் இப்போ அவங்க வின் பண்ணதுக்காகவும் ஒரு மரியாதை மாதிரி அந்த பேப்பரால ஆன ஒரு விளக்க பறக்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கோஜோக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பான். அடுத்து டீமன்ஸ் எல்லாருமே டெலிபோர்டேஷன் போர்ட்டலையுமே யூஸ் பண்ணி வரதுக்கான காரணம் அந்த லீயா இருப்பா. ஆனா அது அந்த ஆளை பயங்கரமா டேமேஜ் பண்ற மாதிரி இருந்தாலும் டீமன்ஸ் எல்லாருமே அந்த ஆளோட பேராசையை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்குள்ள வரதா இருப்பானுங்க. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல இந்த எக்ஸாசம் பாஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அதுலயும் இதுக்கு காரணம் நானா அப்படின்னு அந்த லீ ரொம்ப கடுப்பாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த லைட் ஸ்பிரிட் தான், இப்ப கூட பழிய அது மேல போட பாக்குறான். அப்படி என் கூட சேர்ந்து நீ செத்துருன்னு லீ அந்த லைட் ஸ்பிரிட்டை பிடிக்க வந்தா நம்ம ஹீரோ அதை காப்பாத்திடுவான். ஆனா ஹீரோவை பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுடான்னு லீ சொல்லவும் அப்படி இங்க என்னதான் ஆச்சுன்னு ஹீரோ இவரை ஹீல் பண்ண பாப்பான். ஆனா இதெல்லாம் வேலை செய்யாதான்னு கேப்டன் லீ கைவிட்டுற மாதிரி இருக்க அவரோட தோல்வியுமே அவரை அக்செப்ட் பண்ணிடுவாரு. சோ இந்த எக்ஸாசம் பாஸ் இப்போ முடிவுக்கு வந்துருச்சுன்னு அவருமே அங்க செத்துற இந்த எக்ஸாசம் பாஸ்ல டீமன்ஸ் எல்லாம் வரதுக்கு யார் காரணமா இருப்பான்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. அந்த டீமன்ஸ் கார்டுகளுமே அங்க வருவாங்க. ஹியூமன்ஸ் பயலுகளா, இது தாண்டா உங்களுக்கு நான் தரப்போற கிஃப்ட்னு ஃபயர் டீமன் சொல்லவும் இங்க எவன்லாம் மூச்சு விடுறானோ அவன் எல்லாத்தையும் கொல்லுங்கடான்னு புல் டீமன் கத்தும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த கிரீன் டீமன் என்னன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை திரும்பவும் பார்த்தது நல்லா இருக்கேன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோவை கழுத்து பிடிச்சு தூக்கி இந்த டைம் உன் கையை வெட்டாம விட மாட்டேன்னு பேசிட்டு இருக்க அந்த நிமிஷத்துல இதோட கை துண்டா போகுது. பார்த்தா ஜியாஜி அந்த இடத்துக்கு வரவும் இந்த டீமன் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதோட கை ஈஸியாவே ஹீல் ஆயிட நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ பவர்ஃபுல்லா தான் இருக்குன்னு ஃபயர் டீமன் சிரிக்கும். நான் அவங்களை போய் தடுக்கிறேன், நீ எக்ஸசைஸும் பாஸ காப்பாத்துறதுக்கான எல்லா கமெண்டையும் கூடுன்னு ஜியாஜி அவங்க எல்லாரையுமே மொத்தமா சமாளிக்க அவரோட சைட் ஆஃப் த மூணுன்னு ஒரு ரிலீம்குள்ள அவங்க எல்லாரையுமே இழுக்கிறாரு. ஆனா உள்ள இருக்க டீமன்ஸுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே இருக்காது. இப்படிப்பட்ட இடத்துலயாடா எங்களை சமாளிக்கலாம்னு நினைச்சேன்னு ஃபயர் டீமன் கேட்கவும் பின்ன என்னடா 61வது டீமன் பில்லரான கிரிஃபின் விங்டு புல் லெவல் 8ல பீக்ல இருக்க ஒருத்தன், அப்புறம் நான் 70வது டீமன் பில்லரான சியான் ஹார்ஸ் ரைடர் லெவல் 8 பீக்ல இருக்கேன், கடைசியா 52வது டீமன் பில்லரான லயன் ஹெடட் ஃபயர் லெவல் 9ல இருக்காருன்னு ஹார்ஸ் டீமன் சொல்லவும் அதுக்கு என்ன வாங்கடான்னு சியாஜி சொல்லுவாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் அட்டாக் அவர் தான் பண்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கடா, இந்த டீமன்ஸ் கார்ட்ஸ் எல்லாரும் இப்போதைக்கு என்னோட ரிலீன் தான் இருக்காங்க. சோ உங்களுக்கு கிடைச்ச டைம்ல உங்களால முடிஞ்சதை இங்க இடத்துல செஞ்சு காட்டணும் அப்படின்னு சியாஜி அந்த இடத்துல எல்லாருக்கும் கேட்கற மாதிரி கத்தவும் கோஜோவுமே அந்த இடத்துல இவர் கஷ்டப்பட்டு போராடுறாடா, சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைப்பாரு. அதே நேரத்துல லாங் ஓச்சன் சொல்றதை கேளுங்கடான்னு சொல்லிட்டு சியாஜி கத்தவும் நம்ம மொட்டை பைய ஃபர்ஸ்ட் ஆளா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவான். கேப்டன் நீங்க போங்க, இந்த டீமன்ஸை நான் பாத்துக்கிறேன்னு மொட்டை சொல்லவும் சரி உன்னை நம்புறேன், ஆனா உன்னால முடியல, நான் தயவு செஞ்சு பின்வாங்கிருன்னு ஹீரோ போகவும் இங்க 100 டீமன்ஸ் வந்தாலும் என்ன அடிக்க முடியாதுன்னு மொட்டை அவன் ஃபுல் பவர்ல சட்டையை கிழிப்பான். லெவல் 6ல இருக்கிற கோல்டு டபுள் சேவர் டீமன் அங்க வரவும் ஹீரோமே இது இவனுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த நேரத்துல வாங் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்படியே கேப்டன் போங்கன்னு அவ கத்துவும் ஹீரோமே அதை தாண்டி போக இந்த டீமன் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியாது. ஆனா வாங் அவர் மேல கைய வச்சா கொண்டே போடுவேன்னு அங்க வந்து நிக்கிறா. அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிங்கடான்னு இந்த டீமன் கத்திட்டு இருக்க கீழே நம்ம லின் தான் காப்பாத்திருக்கான். அப்படியே அமைதியா இருக்க சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட்டு போகவும் அக்காவுமே சரின்னு சொல்லிட்டு பின்னாடி வருவாங்க. ஆனா இவங்களையுமே இன்விசிபிள் டீமன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கிரீன் டபுள் சோர் டீமன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு டீமனுக்கு மட்டும் இந்த இடத்துல வித்தியாசமான வாசம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதான் அங்க இங்க நுழைஞ்சுக்கிட்டு அவன் நம்மள கண்டுபிடிச்சிடவே கூடாதுன்னு அந்த பன்னிக்குட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த டீமனுமே இவளை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த பன்னிக்குட்டி அதோட பவரை காட்டுது. அப்படியே இதோட பேரை பதிவு பண்றாங்க ஹோலி மிரர் பிக் எம்சி டால் அப்படிங்கிறது தான் இதோட பேரு. சோ இதோட பவர் என்னன்னா ஒரு இலியூஷன் மூலமா லெவல் 6ல இருக்க டீமனாவே இது மாறுது. சோ உடனே அந்த லெவல் 5ல இருக்க டீமனை மன்னிச்சிருங்க தெரியாம இங்க வந்துட்டேன்னு போகவும் உன்னால இப்படி டீமன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியுதான்னு இங்க இருமே ரொம்ப சந்தோஷத்தோடுவா. அப்படியே கேப்டன் ஹோச்சனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு இவ கை தூக்குற மாதிரி தான் அந்த டீமனுமே கையை நகர்த்துது. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சண்டைய அவங்க அப்பாவே வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு.
அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு ஹீரோயினோட அப்பா அந்த அடியை வாங்கிட்டு ஹீரோயினோட கையில வந்து விழுந்து, அங்க நிறைய டீமன்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு என்ன வேணா காயமாகலாம், என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு அந்த அப்பா மயக்கம் போடவும் இவங்கள லெவல் 5ல இருக்கிற டீமனும் லெவல் 6ல இருக்கிற டீமனும் சுத்து போட ஆரம்பிச்சிரும். ஆனா ஹீரோனுக்கு இந்த ஒரு விஷயம் கடுப்பாயிர ரீஇன்கார்னேஷன் 6 ரிலீம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. ஆனா அதுங்க நம்ம ஹீரோயின் எதுவும் பண்ண விடாம அட்டாக் பண்ண பார்த்தா ஹீரோயின் டெலிபோர்ட் ஆயிருவா. பார்த்தா அவங்க அம்மா தான் காப்பாத்திருக்காங்க. அப்படியே எல்லா சோல்ஜர்ஸுக்கும் கமெண்ட் கொடுத்துட்டு, உன்னை ஆல்ரெடி அலர்ட் பண்ணோம்ல அந்த ரீஇன்கார்னேஷன் பவரை வேஸ்டா யூஸ் பண்ணாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க அடிப்பட்ட சோல்ஜர்ஸை டெலிபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவை கீழே போட்டு அவரு சாகுற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்லவும், அவர் இந்த எக்ஸாக்ஷன் பாஸ் காப்பாத்துறதுக்கும் உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த தியாகத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க அம்மா சொன்னா ஹீரோனுக்கு கடுப்பாயிரும். எப்ப பார்த்தாலும் கடமையை பத்தி பேசாதீங்க, அவரு உங்க கண்ணு முன்னாடி சாகுறாங்க, கொஞ்சமாவது கவலை இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கத்துனா அவங்க அம்மாவுமே ஹீரோனு கத்த வர அவங்களால முடியல. சோ ஒரு சோல்ஜருமே இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிக்காதீங்கன்னு சொல்ல வரவும், பரவாயில்ல இங்க நான் பிரேக் எடுத்துட்டேன்னா காயப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு ஹீரோனோட அம்மா திரும்பவுமே அவங்களோட ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு, அவரை நான் பாத்துக்கிறேன், நீ கோச்சனை கண்டுபிடி, முக்கியமா அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாலும் இன்னுமே ஒன்னா லவ் பண்ணதான் செய்யறாருன்னு அவங்க அம்மா ஹீரோன் அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு மேல உன்னால முன்னாடி வர முடியாது ஹியூமன் டீமன் சொல்லவும் டெலிபோர்டேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகும். அதுல இருந்து ஹீரோயின் வெளியே வருது. நம்ம ஹீரோக்கு ஹாப்பியா இருக்க, இதுக்கு மேல ஒன்னா பண்ணலான்னு ஹீரோயின் சொல்லுவா. அப்படியே இன்னொரு சைடு அந்த டீமன் இவங்களை கொல்ல ஆள் அனுப்பும். கோச்சன் அந்த டீமன்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு நான் பாத்துக்கிறேன், நீ இந்த எக்ஸாசிம் டோக்கனை அதுக்கான இடத்துல போய் வை, அதால மட்டும் தான் இப்ப இந்த இடத்த காப்பாற்ற முடியும்னு ஷாஜி சொல்லியிருக்கேன். ஹீரோமே இப்ப அதை தான் நினைப்பான். அப்படியே இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அவனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறதாவும், இதை இவன் எக்காரணத்தை கொண்டு வீணாக்கிட கூடாதுன்னு அந்த இடத்துக்குமே வந்துற அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு பூச்சி பறக்கும். அது என்னன்னா வெடிச்சு நம்ம ஹீரோவே தூக்கி வீசிற. ஹீரோக்கு அது ஆச்சரியமா இருக்கும். பார்த்தா ஹாஸ் டீமன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சோ இந்த ஆள் வந்துட்டா ஷாஜிக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ அங்க பார்த்தா அந்த இடமே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஹாஸ் டீமன் அதெல்லாம் பார்க்காம இங்க வாடா அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு எபிசோட்ல தான் ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ணிருப்பானுங்க. அதாவது எல்லா டீமனுமே லெவல் 9ல இருக்காது, 8ஓட பீக்லயுமே 9 அதுக்கப்புறம் 10 இருக்கான்னு தெரியல, அது போக போக பாத்துக்கலாம். சோ ஹியூமன்ஸுக்கு 10th லெவல் இருக்கு, ஏன்னா அதான் த்ரோன் ஆஃப் சீல அட்டெம்ப்ட் பண்றது. சோ அப்பனா டீமன்ஸுக்கும் இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாமே இந்த போர் வந்து ஒரு கிரீடால ஆன ஒரு விஷயமா இருக்கு. ஆனா டீமன்ஸ் இந்த அளவுக்கு உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஹியூமன்ஸுக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. அப்படியே என்னதான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஹீரோவா அந்த எக்ஸசைஸ் பாஸ் வைக்கிற அந்த இடத்துக்கு அனுப்பினாலும் ஹாஸ் டீமன் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்திருக்கு. எப்படி ஸ்வான்சியை சமாளிச்சாருன்னு தெரியல. அதுக்கு அந்த லயன் ஃபயர் டீமன் கூட காரணமா இருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு ஹிடனான ஒரு விஷயம், லின்னு வேற அக்காவை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருந்தா, அதுவும் போருக்கு நடுவுல. சோ அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். போக போக தெரிஞ்சுப்போம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.